இதுல நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கன்வெர்டட் பாப்புலேஷன். அதை முதல்ல நல்லா மனசுல உள்வாங்கிக்கணும். கன்வர்ஷனுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வெள்ளையர்கள் ஆட்சியில சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு போகும்பொழுது அந்த சர்வைவல் ரேஷியோ கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகும். கரெக்டா? இவங்க அந்த ரைஸ் பேக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உடன்படலை. நான் என்ன சொல்றேன், ஒரு தரப்பு கிறிஸ்துவ மதத்தை விரும்பி ஏற்று போனவர்களும் இருக்கிறார்கள். அந்த தரப்பு இருக்கதான் செய்யுது. பட் இட்ஸ் எ மைனாரிட்டி. அது ரொம்ப சிறுபான்மை மக்கள். அதுல தான் இந்த வெள்ளாளர்கள்லாம் மாறி இருப்பாங்க. தமிழ் வெள்ளாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் அன்னைக்கு வந்து உணவு தட்டுப்பாட்டுல எல்லாம் கிடையாது. மாறாக அவங்களுக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி மதம் பிடித்திருந்திருக்கிறது. அதையும் கடந்து வெள்ளையர்கள் வந்து அதிகாரம் படும்போது, போர்ச்சுகீஸ் டச்சுக்காரங்களாம் அதிகாரத்தை போது அவங்களோட நெருக்கம் ஏற்படுவதற்கும் அந்த மத மாற்றம்ங்கிறது ஏற்படுது. அவங்க ஒரு இதாக மாறி போயிடுறாங்க. இல்ல பாமர மக்களாக, பட்டியல் சமூக மக்களாக இருந்தவர்களுக்கு உண்மையிலே அடிப்படை என்னன்னா, கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு, வெள்ளையர்களோட கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு கிறிஸ்டியானிட்டிக்கு நம்ம கன்வெர்ட் ஆயிட்டோம்னா அந்த கொடுமைகள் அவங்களுக்கு குறைக்கப்படுதும், சமமா நடத்தப்படுறோம். ஸோ இந்த 2 ரீசனுக்காக மாறுறாங்க. இன்னொன்னு வந்து இந்த சமமா நடத்தப்படுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மதங்கள்ல வந்து இடையில வந்த ஒரு மாற்றம் என்னன்னா, மேல கீழேங்கிற வர்ணாசிரம கோட்பாடு திணிக்கப்பட்டுருச்சு. இந்த வர்ணாசிரம கோட்பாடுல பிறப்பில் அனைவரும் சமம் இல்லைங்கிற கோட்பாடு. கிறிஸ்துவம், இஸ்லாம்லாம் பிறப்பால் எல்லாரும் சமம்ங்கிற கோட்பாட்டை கொண்டவைகள். அப்ப இந்த மதங்களுக்கு மாறும்போது பிறப்பால் சமம் ஆயிடுறான். சோ வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கு. ஆனாலும் இங்கே நான் ஒரு விஷயத்தை நான் அழுத்தி சொல்ல வருவேன். கருப்பர்கள் அடிமைகளாக கிறிஸ்தவ நாடுகளுக்கு தான் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போனாங்க. பெரும்பான்மையா இங்க எல்லாருமே கிறிஸ்டியன் சர்ச்சை வச்சவங்க தான், கேத்தலிக்ஸ் தான் எல்லாருமே. ஆனா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மதத்துல பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்க குழந்தைகள்ல இருந்தே கடத்திட்டு வரப்பட்டு அவங்க வந்து கிறிஸ்டியன் பிலீஃப்ல தான் அவங்களும் இருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய கருப்பர்கள். ஆனா அவங்கள எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் அடிமையாக வைத்திருந்தார்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பிலீஃப், இந்த விஷயங்கள் எல்லாமே அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் வருதுங்கும் போது அதை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நான் வந்தேன். இதெல்லாம் நல்லதுக்காக சொல்லப்பட்டது தான் எல்லாம். இயேசு வந்து உங்ககிட்ட பேசுவாரு, நீங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இயேசு வந்து உங்ககிட்ட வந்து வழிகாட்டுவாரு, பேசுவாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்ல வாழ்க்கை தான். ஆனா அதுல ஒரு சுயநலம்னு ஒரு விஷயம் அங்க வருதுங்கிற பட்சத்துல அங்க என்ன வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். இயேசுவே விற்பனைய பொருளா மாத்திடுவான். அப்படி ஒரு குரூப் தான் இப்ப நீங்க சொன்ன அந்த கார். அந்த குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு வந்து காரு கொடுப்பாரு. சில குரூப்புக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சிடி கொடுப்பாரு. ஏன் சில சேனல் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து காலங்காத்தால இப்ப ப்ரோக்ராம் டைரக்டரே இயேசு தான். அவருக்கு வேற உலகத்தை பாக்குறதுலாம் வேலை இல்லை. அவருக்கு என்னன்னா, இந்த சேனலா, அது ஒரு சேனல். உங்களுக்கே தெரியும், நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டுல காலங்காத்தால அதை போட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த சேனலுக்கு யாரு டைரக்டர்? இயேசுநாதர் தான் டைரக்டர்.